ஹலோ வீவர்ஸ், நாங்களுடைய லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. எஸ், நம்மளுடைய சுவாமியோட ஒரு லேட்டஸ்ட் அப்டேட்டு. இந்த அப்டேட் பார்க்கும்போது இந்த நியூ லுக் வந்து எனக்கு கண்ணு முன்னாடி வந்துட்டு போச்சு. ஏன்னா கொஞ்சம் தாடி பகுதி வந்து இந்த ஏரியாவில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், வாயை சுற்றி. எனக்கு இது எப்படி இந்த சொல்கிறதுன்னு தெரில. அதாவது அந்த தாடியோட ஸ்டைல் பேரெல்லாம் எனக்கு சொல்ல தெரில. பட் இருந்தாலும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த நியூ லுக்கு. புரியுதா? நான் ஃபஸ்ட்டு ஒரு பிக் போட்டிருந்தேன்ல, அந்த அப்டேட்லேருந்து தாடி வளர்ந்த மாதிரி இந்த அப்டேட்டு. இவ்வளோ தூரம் டீட்டெயில்டாக பார்க்கணுமா அப்படிங்கிறது வேண்டாம். ஸோ இதில் அவர் அந்த ஹெட்ஃபோன் மாதிரி சம்திங் ஏதோ யூஸ் பண்ணியிருக்கார்ல, இந்த லுக் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, இந்த ஹெலிகாப்டர்லாம் கமல்ஹாசன் சார் வந்து முன்னாடிலாம் ஃபிலிமில் ஒரு 80ஸ்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பேராஷூட் சம்திங் ஏதோ ஒன்று போவாங்களே, அந்த லுக்கில் இருக்க மாதிரி இருக்குது. பட் ஏன்னா நான் சொல்கிறது சுத்தமாக எதுவுமே மேட்ச் ஆகாமல் ஒரு கெஸ்ட்டில் சொல்லிகிட்டு இருக்கிறது கண்டிப்பாக மேட்சே இல்லை, எனக்கே தெரியுது. பட் ஆனால் பார்க்கும்போது அப்படி தெரியுது. ஓகேவா? ஸோ அது மாதிரி வானத்தில் பறக்கிற மாதிரி இருக்கான வானத்தில் பறக்கல. ஓகேவா? நல்ல அப்டேட் கொடுக்குறீங்க லக்ஷ்மி. என்னங்க பண்ணுறது, இவர் போடுற போஸ்ட்டும் சரி கேப்ஷனும் சரி புரியாத புதிராக இருந்தாலும் அழகாக இருக்குல்ல. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் ரொம்ப ஒரு ஸ்டைலிஷான ஒரு அப்டேட்டு. இது துபாயில் இருந்தா அப்படிங்கிறதும் மீண்டும் ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா அதுவும் கன்ஃபார்மாக எந்த ஒரு லொக்கேஷன் எதுவுமே நம்மளால் கெஸ் பண்ண முடியல. எனிவேஸ், சுவாமியோட சைட்லேருந்து ஒரு அழகான அப்டேட்டு. எஸ், நம்மளுடைய சபரி அவர்களுக்கு பிறந்தநாள். நம்மளுடைய ஜிபி சார்பா இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சபரி. அழகாக வந்து ஹாப்பி பர்த்டேன்னு போட்டு ட்வின் அப்படின்ட்டு, அதாவது நம்மள மாதிரியே ஒருத்தர் அப்படின்ட்டு ஜாலியாக லைஃப்பில் அது மாதிரி. ஆனால் உண்மையுமே சொல்கிறேன், நான் சபரி வந்து இந்த நட்சத்திர கொண்டாட்டத்தில் நேரில் பார்த்துருக்கேன், ஹோஸ்ட் பண்ணி. ரொம்ப ஸ்வீட்டாக ஹம்பிளாக அடுத்தவங்களை பயங்கரமாக அடுத்தவங்களை சப்போர்ட் பண்ணுவார். பயங்கரமாக உண்மையுமே சொல்கிறேன். ஒவ்வொருத்தரையும் அந்த மேடை கலைக்கும் போதே அவ்வளோ ஊக்குவிச்சு சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன். ஸோ லக்ஷ்மி பிரியாவும் அவரும் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பாருங்களேன். அடுத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஜாலியாக அந்த மாதிரி சிம்பிளாக ஜாலியாக அது மாதிரி. ஸோ அவங்க அதனால தான் இந்த ட்வீன் நம்மள மாதிரியே ஒருத்தர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அப்டேட்டும் உங்களுக்காக. சரி, இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள். சரி, சுவாமி லுக் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நான் 0%ங்க இந்த இது லுக்கை பற்றி நான் பேசினது அது மட்டும் எனக்கே தெரியுது, என்னால் கெஸ் பண்ணவே முடியல. எனிவேஸ், உங்களுடைய கருத்துக்கள். ஸ்டேடியம்.